வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சகோதரர்களே, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வெறும் ஒரு மரபு நிகழ்ச்சி அல்ல. குளிர்கால கூட்டத்தொடர் நாட்டை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளில் இன்னும் வேகமாக ஈடுபடுவதற்கான சக்தியை கொடுக்கும் என்று எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. ஜனநாயகத்தின் உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் காலகாலமாக இந்தியா வெளிப்படுத்தியுள்ளது. ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. சமீபத்தில் பீகாரில் நடந்த தேர்தலில், அதிலும் வாக்குப்பதிவில் ஏற்பட்ட சாதனை ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலமாகும். தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதிகமாக ஜனநாயகத்தில் பங்கேற்கின்றனர் என்பது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஒருபுறம் ஜனநாயகத்தின் வலிமை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தின் வலிமை, இதை ஒட்டுமொத்த உலகமும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தால் சாதிக்க முடியும் என்று இந்தியா நிரூபித்துள்ளது. இன்று இந்தியாவின் பொருளாதார நிலை மிக வேகமாக புதிய உயரங்களை எட்டிக் கொண்டிருக்கிறது. வளர்ந்த இந்தியா அதன் இலக்கை நோக்கி செல்லும் பொழுது நமக்கு புதிய நம்பிக்கையை மட்டுமல்ல, புதிய சக்தியையும் அளிக்கிறது. நண்பர்களே, நாடாளுமன்றத்தின் இந்த அமர்வு நாட்டுக்காக என்ன செய்ய விரும்புகிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்க்கட்சிகளும் தங்களது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். விவாதத்தில் வலுவான விஷயங்களை முன்வைக்க வேண்டும். பீகார் தோல்வியிலிருந்து வெளியே வந்திருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக சில கட்சிகள் இருக்கின்றன, அந்த கட்சிகளால் தோல்வியை ஏற்க முடியவில்லை. பீகார் முடிவுகள் வந்து இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, இப்போது கொஞ்சம் சமநிலை அடைந்திருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் நேற்று நான் கேட்ட உரைகளை பார்த்தால் தோல்வி அவர்களை மிகவும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது என தெரிகிறது. ஆனால் அனைத்து கட்சிகளிடமும் நான் வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தோல்வியின் குழப்பமாகவோ வெற்றியின் அகந்தையாகவோ மாறக்கூடாது. நாம் மிகவும் சமநிலையுடனும் பொறுப்புடனும் மக்கள் பிரதிநிதிகளாக நாட்டின் மக்களால் நமக்கு வழங்கப்பட்ட முக்கியமான கடமையையும் நம்மிடம் அவர்கள் வைத்துள்ள பெரும் எதிர்பார்ப்பையும் முழுமையாக கவனித்துக் கொண்டு நமது தேசத்தின் எதிர்காலத்திற்காக ஆழமாக யோசிக்க வேண்டும். இருப்பதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்பதை பார்க்க வேண்டும். தவறாக இருந்தால் அதில் துல்லியமான விமர்சனம் எப்படி செய்யலாம் என்பதையும் பார்க்க வேண்டும். இது கடினமான வேலைதான், ஆனால் நாட்டிற்காக செய்ய வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாக அனைத்து கட்சிகளில் இருந்தும் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் எம்பிக்கள் மிகவும் கவலையுடன் இருக்கிறார்கள், மிகவும் வருத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களது ஆதரவை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. தங்களது தொகுதி பிரச்சனைகளை பேசும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தேசிய முன்னேற்ற பயணத்தில் பங்கேற்க அவர்கள் சில விஷயங்களை பகிர விரும்புகிறார்கள், அதற்கும் தடையிடப்படுகிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் நமது புதிய தலைமுறையைச் சேர்ந்த இளம் எம்பிக்கள், முதல் முறையாக வந்துள்ள எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். அவர்களின் அனுபவங்கள் சபைக்கு பயனளிக்க வேண்டும். இந்த புதிய தலைமுறையின் அனுபவங்களை சபையின் மூலம் நாடும் அறிந்து கொள்ளும். அதனால எனது வேண்டுகோள் என்னவென்றால், நாம் இந்த விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடகம் செய்ய இடம் நிறைய இருக்கிறது. யார் நாடகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அங்கே செய்யட்டும். இங்கே நாடகம் வேண்டாம், செயல்பாடு இருக்க வேண்டும். கூச்சலிட வேண்டுமானால் முழு நாடும் காலியாகவே இருக்கிறது. நீங்கள் தோற்ற இடங்களில் ஏற்கனவே பேசிவிட்டீர்கள். இன்னும் தோல்விக்கு செல்ல போகும் இடங்களிலும் பேசிக்கொள்ளுங்கள். ஆனால் இங்கே கூச்சல் வேண்டாம். கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுவே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, அரசியலில் எதிர்மறை அணுகுமுறை சில சமயங்களில் பயனளிக்கலாம். ஆனால் இறுதியில் நாட்டை உருவாக்குவதற்கு சில நேர்மறை சிந்தனையும் இருக்க வேண்டும். எதிர்மறையை கொஞ்சம் உங்கள் எல்லைகளுக்குள் வைத்துக்கொண்டு நாட்டை உருவாக்கும் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இன்னொரு காரணத்திற்கும் முக்கியமானது. எங்களின் புதிய மற்றும் மிகவும் மதிப்பிற்குரிய சபாநாயகர் இன்று முதல் மாநிலங்களவையை நடத்துவார். அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் தலைமுறை மாற்றத்திற்காக நாட்டினரின் மனதில் ஒரு நம்பிக்கையின் சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த கூட்டத்தொடரிலும் அந்த திசையில் பல வேலைகள் நடைபெற உள்ளன. நம் நாட்டின் ஊடக நண்பர்கள் பகுப்பாய்வு செய்தால் அவர்கள் சில விஷயங்களை கவனிக்கலாம். சில காலமாக சபை தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகிறது, அல்லது தோல்வியின் விரக்தியை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சில மாநிலங்கள் உள்ளன, அந்த மாநிலங்களில் ஆட்சியில் இருந்த பிறகு அதிக எதிர்ப்பு மனப்பான்மை உருவாகியுள்ளது. அவர்களால் அங்கு மக்களிடம் செல்ல முடியவில்லை, மக்களிடம் நேரில் சென்று தங்களது கருத்தை சொல்ல முடியவில்லை. அதனால அவர்கள் எல்லா கோபத்தையும் விரக்தியையும் சபையில் வந்து வெளிப்படுத்துகிறார்கள். மேலும் அந்த மாநில அரசியலுக்காக சபையை பயன்படுத்தும் புதிய மரபை சில கட்சிகள் உருவாக்கியுள்ளன. இப்பொழுது அவர்கள் ஒருமுறை சிந்திக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் விளையாடி வரும் இந்த விளையாட்டை நாடு ஏற்கவில்லை. இப்பொழுது அவர்கள் தங்களது யுக்தியை கொஞ்சம் மாற்ற வேண்டும். அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் குறிப்புகள் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் குறைந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளுக்குள் தடையிட வேண்டாம்.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் நம்பிக்கையின்மையினாலும் உங்கள் திட்டத்தினாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பலியாக்க வேண்டாம். இந்த பொறுப்புகளுடன் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நாடு முன்னேற்றத்தின் பாதையில் பயணிக்கிறது என்று நாட்டிற்கு நான் உறுதியளிக்கிறேன். தேசம் புதிய உயரங்களை எட்டும் திசையில் முன்னேறி வருகிறது. இந்த சபை அதில் ஒரு புதிய ஆற்றல், புதிய உற்சாகத்தை வழங்கும் என்று நம்புகிறேன். நன்றி.